10ஆம் வசனம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது பாடினதான ஒரு சங்கீதம். அப்போ எப்போது பாடினான் என்று சொல்லி தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதம் சொல்ல சிலருக்கு புதிதாகி வந்தபடி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கீதம் பல சூழ்நிலையிலே நினைத்து எழுதப்பட்டதான ஒரு சங்கீதம். விடுவிக்கப்பட்டது அல்லது தப்புவிக்கப்பட்டது என்பது ஒரு பகுதி. அவன் ஜீவன் தப்பி வனாந்திரத்தில் ஓடிப்போய் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக உட்கார்ந்து ஆண்டவருடைய நன்மையை நினைத்து அவன் பாடும்போது இந்த சங்கீதத்தை அவன் பாடியிருக்கிறான். பல கோணங்களிலே இந்த சங்கீதத்தை நாம் பார்க்க முடியும். தப்புவிக்கப்பட்டதற்காக பாடிய சங்கீதம். இன்னொரு பகுதியிலே அவமானப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் அவனை எந்த வகையில் பிரகாசமடைய பண்ணினார் என்பதை குறித்து சொல்லக்கூடிய பகுதிகள் இருக்கிறது. ஜெபத்தை எந்த விதத்திலே கேட்டார், யாருடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிற தேவன் என்பதை அவன் உறுதிப்படுத்தியிருக்கிறான். இன்னும் இக்கட்டுகள் பிரச்சனைகள் தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில் வரும்போது அதை சந்திக்க பலனில்லாத சூழ்நிலையில் தேவன் எந்த விதத்தில் சந்தித்து அற்புதம் செய்வார் என்பதையும் சில பகுதியில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் இந்த சங்கீதத்திலே பாடியிருக்கிறேன். நல்ல ஒரு சங்கீதம். கிறிஸ்தவ உலகத்திலே ரொம்ப பரிச்சயமான ஒரு சங்கீதம். எல்லா ஜபங்களிலும் இதில் உள்ள வசனங்கள் கட்டாயம் சொல்லப்படுகிற ஒரு சங்கீதத்தின் பகுதி. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. தேவைகள் வரும்போது நாம் இந்த வசனத்தை அடிக்கடி சொல்வது உண்டு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எடுத்து பட்டினியாக இருக்கும் ஐயா, உண்மை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவிடாது. ஆகவே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கேட்கிறோம், எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்பது வழக்கம். அந்த ஜபத்திலே சொல்லி நாம் ஆண்டு சமூகத்தில் கேட்டிருக்கிறோம். கேட்டதை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா இந்த ராத்திரி வேளையில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாக்குத்தத்த பகுதி கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைபடாது. தேடுகிறவருக்கு நன்மையால் நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட. அவரை தேடி வந்த எந்த நபரையும் அவர் வெறுமையாய் அனுப்பின ஆண்டவர் அல்ல. அவர் எந்த விதத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவரை தேடி வரும்போது ஆண்டவர் அவனுக்கு நன்மைகள்னாலே அவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற நன்மைகள். ரெண்டாவது, இவன் எதிர்பார்த்து ஆண்டு சமூகத்தில் கேட்கிறதான நன்மைகள், இவைகளை கர்த்தர் அவன் வாழ்க்கையில் நிறைவு செய்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. ஆண்டவர் நன்மையினால் நிரப்புகிறவர். அவரை தேடி வந்த நபர்களுக்கு நன்மையால் நிரப்பினவர். கடந்த நாட்களே பார்க்கும்போது நாம் கர்த்தரை தேட வேண்டிய முறைகளிலே என்ன செய்ய வேண்டும், தேடும்போது அவர் நன்மை செய்கிற தேவன் என்பதை பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை சரியான முறையில் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. காலையில் பார்க்கும்போது தேடுகிற நபர்களுக்கு நன்மையினால் நிரப்புகிற தேவன், வெற்றியை கொடுக்கிறவர், உயர்வை கட்டளையிடுகிறவர், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், எல்லாம் குடும்ப ரீதியான காரியங்களை தேவன் அற்புதம் செய்வார் என்றெல்லாம் சொல்லி பார்த்தோம். இந்த ராத்திரி வேளையிலே வேறு சில காரியத்தை நான் அதை தொடர்ந்து காரணம் வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை சொல்லப்பட்ட காரியத்திலே சொன்னாலும் சொல்லாவிட்டால் நாம் தியானிக்க வேண்டிய முக்கியமான காரியம், தேவன் தம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்கிறவர். அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அல்லது நாம் கேட்காமலே கிடைத்ததான ஒரு நன்மை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் யாரும் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும், எங்கள் பாவங்களை தீர்க்க வேண்டும் ஐயா, ஆகவே ஒரு பலி பொருள் ஒன்று நீர் வாக்குத்தத்தம் அனுப்பி கொடும் என்று சொல்லி இந்த உலகத்தில் யாரும் கேட்கவில்லை. ஒருவேளை வேத வசனத்தில் சொல்லப்பட்டது நிறைவேற்றப்பட்டது ஒரு பகுதி இருக்கலாம். ஆனால் யாரும் கேட்காத ஒரு நன்மையை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் கொடுத்தார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆமாம், அதுதான் பூரணமான ஒரு நன்மை. எதற்கு என்று சொன்னால், நம்முடைய பாவ வாழ்க்கை, அக்கிரமத்தின் வாழ்க்கை, நாம் தேவனுக்கு விரோதமான காரியத்தில் இருந்தபோது தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்திருந்த நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றும்படியாக, மாற்றங்களை ஏற்படுத்தும்படியாக, கிருபாதர பலியாக இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே அவரை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சிலுவையிலே மரித்ததினாலே நமக்கு கிடைத்த பாக்கியம், நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் என்று சொன்னால் பாவ மன்னிப்பாகிய நிச்சயத்தை கர்த்தர் நிச்சயிக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசித்து ஆண்டு சமூகத்தில் கேட்கும்போது நாம் செலவிட முடியாத அல்லது நம்மால் சிந்திக்க முடியாத அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தேவன் நமக்கு தருகிறார். அதுதான் தேவன் கொடுத்த, இந்த உலகத்தில் கொடுத்த எத்தனையோ நன்மைகள் என்று எத்தனை அடுக்கினாலும் இந்த நன்மை தான் பிரதானமானது. ஆமாம், இயேசுதான். ஒரே வார்த்தையில் சொன்னால் இயேசுதான் பிரதானமான நன்மை. ஆமாம், அவரை தேடி வராத ஜனங்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒட்டுமொத்தமாய் இந்த உலகத்திற்கு தேவன் தம்முடைய இரட்சகரை உலகத்துக்கு கொடுத்தார். தேடி வந்த எந்த நபரும்
அவரிடத்துல பாவ மன்னிப்பாகி மீட்பை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. கேட்ட அற்புதமான ஒரு நன்மை இயேசு கிறிஸ்து தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது முதல் நன்மை. இது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தேவன் கொடுத்ததுதானே அற்புதமான நன்மை. பிறகு நாம் வேதத்தில் வாசிக்கும் போது தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கை நன்மையை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அவர் தேடி வந்து நன்மையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கேட்டவர்களுக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார். எதிர்பாராத சூழ்நிலையிலே எதிர்பார்த்த நன்மையை அவர் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பல விதங்களிலே அவர் கொடுத்திருப்பதை காண முடியும். நீண்ட காலம் காத்திருந்து ஒரு தேவை, ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நீண்ட காலம் காத்திருந்த ஒருவனுக்கு ஆண்டவர் அழைத்து வந்து அந்த நன்மையை கரத்தில் ஏந்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அவர் ஆமென். வேதத்தில் வாசிக்கிற லூக்காவின் சுவிசேஷத்திலே சிமியோன் என்றதான ஒரு மனிதன், ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். அவன் மீது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 23ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. சிமியோன் என்றதானே ஒரு தேவனுடைய மனுஷன் அவன் இருந்தான். அவன் மீது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. நீ மரிப்பதற்கு முன்பு கட்டாயம் இந்த உலக ரட்சகனை என்ன செய்வாய், காண்பாய். அவரை காணாமல் உனக்கு மரணம் வருவதில்லை என்று சொன்ன உடனே அவனுக்கு வயது ஆகிவிட்டது. கர்த்தருக்கு பயமுண்டாவது. 50 வயதுக்கு மேலே ஆகிவிட்டது. அவன் வாழ்க்கையில் முடிவு, தன் ஓட்டத்தை முடிக்கக்கூடிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டது காலகட்டம். ஆனாலும் காலம் நீண்டு கொண்டே போகிறது. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்டது. காலையில் எழுந்திருக்கும் போது அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டது. நீ ஆலயத்துக்கு போக வேண்டும், எருசலேமின் ஆலயத்துக்கு என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும் என்று சத்தம் கேட்டது. அவனுக்கு ஏன் என்று தெரியவில்லை. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அவன் எருசலேமின் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவன் வரும்போது இயேசு என்ற பாலகனை மரியாதை யோசிப்பு கருத்தில் ஏந்தி கொண்டு அவர்கள் பலி செலுத்தப்படியாய் நியாயப்பிரமாண சட்டப்படி செயல்படுத்த வேண்டும், சுத்திகரிப்பின் பிரமாணங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கொண்டு வந்தார்கள். வந்தவுடனே ஆவியானவர் பேசினார். எத்தனையோ பிள்ளைகள் இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை. அன்றைக்கு சுத்திகரிப்புக்கென்று வந்ததான ஒரு கூட்டம், எத்தனையோ பிள்ளைகள் வந்திருக்கும். பாவ மன்னிப்புக்கென்று பிராயசித்தம் செய்வதற்கு பலி பொருளை கொண்டு வந்த கூட்டம் இருந்திருக்கும். ஆனால் எத்தனை ஜனங்கள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை ஆட்கள் இருந்தாலும் பர்டிகுலராக ஆண்டவர் காண்பித்தார். இதுதான் கர்த்தருக்கு பயமுண்டாவதாக சுட்டி காண்பித்தார். இவனை கொண்டு வந்து அந்த பிள்ளையின் முன்பதாகவே ஆவியானவர் நிறுத்தினார். அவர் ஆமாம். அவர் நிறுத்தி அந்த பிள்ளையை பார்த்த உடனே அவனுடைய மனம் குதூகலித்தது, சந்தோஷம் அடைந்தது. அந்த பிள்ளை ஏந்தி கொண்டவன் சொல்லுகிறான், ரட்சணியத்தை உடைய கண்கள், அன்றைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள் காணும்படியாக கிருபை செய்தீர்கள். ஆமாம். இதனால் வரை நீடித்த காலம் எதிர்பார்த்திருந்தான ஒன்றை அன்றைக்கு கண்டு அந்த நன்மையை அனுபவிக்க கிருபை செய்த தேவன் அவருடைய வாழ்க்கை அதுக்கு நினைச்சுட்டான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன் மகா பெரிய ஒரு நன்மை கரத்தில் ஏந்தி இந்த பாலகனை, உலக ரட்சகனை கரத்தில் ஏந்தி காணும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் தேவரீர் கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நீடித்த காலம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நீடித்த காலம் தடைப்பட்டது போல இருந்திருக்கலாம். இந்த நாளிலே, இந்த மாதத்திலே ஆண்டவர் அதை நன்மையை தருவதற்கு நம்மை அழைத்து வருவாராக. அவர் சமூகத்தில் கொண்டு வருவாராக. அந்த நன்மை நாளை தேவன் நம்மை நிரப்புவாராக. ஆமென். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. காத்திருந்து பெற்றுக்கொள்ளும். சில வேளைகளே காத்திருத்தல் நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய பண்ணும், இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அந்த விரும்பின ஒன்று, எதிர்பார்த்த ஒன்று கர்த்தருக்கு பயமுண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் தேடி வர பண்ணி நம்மை கொண்டு வந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே போல எதிர்பார்த்த நீண்ட காலம் காத்திருந்ததான ஒரு நன்மையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்தார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகள் எல்லாம் வித்தியாசமான முறைகள் இருக்கு. நாம் எதிர்பார்த்து கேட்போம். எதிர்பாராத நன்மைகளை ஆண்டவர் என்ன செய்வார், நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த நன்மையை தேவன் நம்ம கொடுக்க வல்லவர். ஆமென். இவர் இன்றைக்கு கொடுப்பார் என்றோ அல்லது இதை கொடுப்பார் என்றோ எதிர்பார்த்துருக்க மாட்டோம். நாம் நினைத்தது ஒன்றாக இருக்கும். ஆனால் அவர் கொடுக்கிற விதம் வேறு விதத்தில் நிச்சயம் நிறைவான ஒன்றை கொடுப்பார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. சாமுவேலே, ராஜா இல்லை என்று ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய்? சவுலை குறித்து துக்கப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். நான் இன்னொருத்தரை என்ன செய்கிறேன், ராஜாவாக ஏற்படுத்தி விட்டேன். நீ ஈசாயின் விட்டு பெத்லெகேம் இந்த ஊருக்கு போய் ஈசாயின் குடும்பத்துக்கு போ. அங்கே அவனுடைய பிள்ளைகளில் ஒருவனை என்ன செய்து கொண்டேன், ராஜாவாய் தெரிந்து கொண்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அங்கே போனால் எல்லாரும் வர்றாங்க.
ஒரு தீர்க்கதரிசி ஊருக்குள்ளே வந்துட்டான்னு சொன்னால் ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கும், இன்னொரு பக்கம் என்ன செய்யும், பயமும் இருக்கும். என்ன சொல்ல போகிறாரோ, கர்த்தர் என்ன சொன்னாரோ தெரியவில்லைன்னு சொல்லி பயந்து வந்தாங்க. அப்போ சமாதானம் தான் அந்த வார்த்தை கேட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சரி பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னன்னு சொல்லும்போது ஈசாயின் வீடு எங்கேன்னு கேட்டு ஈசாயின் வீட்டுக்கு போனான். ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ ஈசாயை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய வீட்டில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீ எதிர்பாராத ஒரு நன்மை, உன் குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு நன்மையை கர்த்தர் நினைச்சிருக்கிறார், திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும், உன் பிள்ளைகளெல்லாம் அழைத்து வர வேண்டும் சொன்னார். என்ன விஷயம் என்று கேட்கும்போது, உன் பிள்ளைகளில் ஒருவனை கர்த்தர் ராஜாவாக நிச்சயித்து கொண்டார், இஸ்ரவேலிலே ராஜாவாய் தெரிந்து கொண்டார். அவனுக்கு பயங்கர சந்தோஷம், நம்முடைய குடும்பத்திலா அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது ஈசாய் அவன் அந்த பெத்லகேம் ஊரிலே புகழ் பெற்றவன், அவனும் ஒரு புகழ் பெற்ற ஒரு நபர் தான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. காரணம் போவாசிலிருந்து நம்ம எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நில சுதார நல்ல நிலம் இருக்கிறது, ஆடு மாடுகள் மிருக ஜீவெல்லாம் அவனுக்கு இருக்க தான் செய்யுது. அவருடைய பிள்ளைகள் போர்க்களத்தில் யுத்த களத்தில் இருக்கக்கூடியதான போர் வீரர்களாக இருக்கிறார்கள். ஒரு 4 பிள்ளைகள் போர்க்களத்தில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல யுத்த வீரர்கள். ஈசாயும் யுத்த வீரன் தான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆக அவனுக்கு பயங்கர சந்தோஷம். சரி, என்ன பிள்ளைகள் ஒருவன் 7 பிள்ளைகள் 8 பிள்ளைகள், ஆனால் 7 பிள்ளைகள் பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு நினைவு, தாவீதான் இதுக்கு யார் கிடையாது, சுட்டுப்புலான ஆள் கிடையாது, சரியான ஆள் கிடையாது, அவனை அனுப்பிடுன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டான். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அபிஷேகம் வந்தபோது கர்த்தர் சொன்னால் இவன் அல்ல இவன் அல்லன்னு சொல்லி 7 பேரையும் தள்ளிட்டார். அவனுக்கு பயங்கர சந்தேகம், என்னடா இந்த பிள்ளைகள் சொன்னார். அவன் கேட்குறான், இன்னும் உமக்கு பிள்ளை இருக்கிறா இல்லையா? அவங்க இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். என்ன சொன்னோடனே அழைத்து வர வேண்டும் சொன்னார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, அவன் தேவனோட உறவுகளிலே நல்ல தனிப்பட்ட முறையில் தன்னை தேவனோடு நல்ல உறவு வைத்திருந்தான். குடும்பத்தோடு எப்படி இருந்தால் நமக்கு தெரியாது, ஆனால் தனிப்பட்ட முறையில் தேவனுள்ள உறவுகள். சிறு வயதிலிருந்தே அவனுக்கு தேவன் மீது பற்று, தேவனை விரும்பி அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பதும், அது சிறு வயதிலிருந்தே அவனுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பழக்க வழக்கம். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஏன்னா பல சங்கீதங்கள் சிறு வயது தொடங்கி, அவனுடைய சிறு வயது தொடங்கி கர்த்தர் அவனுக்கு நினைச்சிருக்கிறார், பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், நன்மை கொடுத்திருக்கிறார், பதில் கொடுத்திருக்கிறார், அற்புதமாய் விடுவித்திருக்கிறார். ஆகவே தேவனுள்ள உறவுகளிலே அந்த குடும்பத்தில் எல்லாரும் விட வந்தால் நல்ல ஆண்டவரோடு இருந்திருப்பான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி இருந்தான் என்பதனாலே என்பதை விட தேவன் அவனை நேசித்தார் என்பதுதான். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனை அழைத்து வரும்படியாக சொன்னபோது அவன் வருகிறான். வாசலில் வரும்போதே கர்த்தர் சொன்ன வார்த்தை சாமுவேலை பார்த்து, இவன் தான். ஆமாம், 7 பேர் நல்ல பலமுள்ளவர்கள், நல்ல உயரமானவர்கள், ராஜ அந்தஸ்துக்கு தகுதியானவர்கள். அதையெல்லாம் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சிறுவனாக இருந்ததானே, ஏறக்குறைய உனக்கு என்ன வயது இருக்கும், ஒரு 15-17 வயதுக்குள்ள இருக்கும். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா. அவனை வயதுக்குள்ளவனை கர்த்தர் சொன்ன, இவனை அபிஷேகம் பண்ண, இவனை ராஜாவாக நான் செய்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டேன். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதாக. தாவீது இதையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் தாவீது ஒரு சங்கீதத்தை சொல்லுகிறான், என் தேவன் மன விருப்பத்தின்படி அருளி செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவன் என்ன விரும்பினான், ராஜாவாக ஒன்று விரும்பினாலும் இல்லை, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி அந்த நன்மைகளுக்காக அவன் ஜெபிக்கிறவன். எதிர்பாராத ஒரு நன்மை அவனுக்கு கிடைத்தது. உத்தம ஆசீர்வாதத்தோடு தேவன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து அவன் தலையிலே பொற்கிரீடம் தரிப்பித்ததை அவன் காட்சியாய் காண்கிறான். அவன் அபிஷேகம் பண்ணும்போது தேவன் ஒரு விசேஷமான ஒரு கிரீடத்தை தன் தலை மீது சூட்டுவதை அவன் கண்கள் காணுகிறது. கர்த்தருக்கு பயமாட்டவதாக சொன்னால், உத்தமமான ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு தருபடி எனக்கு எதிர்கொண்டு வந்து அவர் பொற்கிரீடம் எனக்கு தரிப்பித்தார். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பாராததை ஆண்டவர் கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் எத்தனையோ இருக்கலாம். அவன் ஆண்டவற்றை ராஜாவாக வேண்டும் என்று எதிர்பார்த்தது அவன் மனதில் கூட நினைத்திருக்க மாட்டான், யோசனை கூட செய்திருக்க மாட்டான். இன்னும் நம்ம சொன்ன பாஷையில் சொன்னால் சொப்பனை கூட கண்டிருக்க மாட்டான். ஆனால் தேவன் அவனை குறித்த ஒரு திட்டம் வைத்திருந்தார், ஒரு நோக்கம் வைத்திருந்தார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அவன் எத்தனையோ காரியங்கள் கேட்டிருக்கலாம். ஆண்டு சமூகத்திலே விண்ணப்பத்திற்கு எத்தனையோ காரியங்கள், பாதுகாப்பு கேட்டிருக்கலாம், அவன் தேவனுள்ள உறவுகளுக்கு கேட்டிருக்கலாம், ஐக்கியத்தை கேட்டிருக்கலாம், நல்ல உணவு கேட்டிருக்கலாம், உடை கேட்டிருக்கலாம், எல்லாமே பல விதத்தில் கேட்டிருக்கலாம். ஆனால் எதிர்பாராத ஒன்று, அந்த ராஜ மேன்மையை கர்த்தர் அவனுக்கு அற்புதமாய் கொடுத்தார். அவர் கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. இந்த ராத்திரியில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை ஆண்டு சமூகத்தில் முறையிட்டு
அவரை தேடி வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது எத்தனையோ நன்மைகள் கர்த்தர் குடும்பத்தில் செய்ய வேண்டும், தனிப்பட்ட வாழ்வில் செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் செய்ய வேண்டும், என்னுடைய படிப்பு காரியங்களாக, என்னுடைய உயர்வு காரியங்களாக, எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை முன்வைத்து ஆண்டு சமூகத்தில் தேடி முறையிட்டு கண்ணீர் விட்டு கதறி எத்தனையோ அழுதுருக்கிறோம். எத்தனையோ தேவைகள் நம்ம எதிர்பார்க்கும், நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவையெல்லாம் ஒரு பக்கம் தேவன் கொடுக்கக்கூடியவர் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே தேவன் நம்ம எதிர்கொண்டு வந்து கரங்களிலே தர வல்லமை உள்ளவர். ஆமென். ஏன்னா நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் இருந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நாம் எதிர்பாராத நன்மையை அவர் தேடி வந்து நமக்கு தருவாராக. ஆமென். கர்த்தருக்கு வாய்மாண்டவர். எதிர்பாராத காரியங்களெல்லாம் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் வேதத்தில் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஆயக்காரன் இருக்கிறேன் யூதாவிலே, இல்லை யூதா தேசத்தில் ஆயக்காரன் சொன்னால் அவனை குறித்து ஜனங்களுக்குள் ஒரு பலவிதமான பேச்சு இருக்கு. அதாவது பாவிகள் அப்படின்னு சொன்னால் முதல் பாவியை யார் தான்? ஆயக்காரன் தான் எழுதுவாங்க. அப்படி பாவிகளில் பிரதானமானவர்கள் ஏன்னா கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆயக்காரன் இயேசு எப்படிப்பட்டவன் பார்க்க முடியாத மரத்தில் ஏறினான். இயேசு எனக்கு நன்மை தருவார், என்னை அவர் வீட்டுக்கு வருவார், என்னை ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். அவன் யோசிக்கவே இல்லை. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை யோசித்து தான் குள்ளமாக இருந்தபடினால மரத்தில் ஏறிட்டான். அவ்வளோ பெரிய ஆஃபீஸர் எப்படி மரத்தில் ஏறினான்னு நமக்கு தெரியல. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏறிட்டான் மரத்தில். மரத்தில் இருக்கும்போது இயேசு அவனை தேடி போய், சகைவே உன் வீட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலை, உன் வீட்டுக்கு என்ன செய்கிறேன். அவனுடைய வீட்டிற்கு இதனால் வரை அலுவலக ரீதியாக எத்தனையோ பேர் வந்திருக்கலாம், கொடுக்கல் வாங்கலுக்கு எத்தனையோ நபர்கள் வந்திருக்கலாம். இதை மாதிரி யாருமே என்ன செய்யறதில்லை, வந்ததில்லை, தேடி வந்ததில்லை. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். என் வீட்டையும் தேடி வருவாரா, வரக்கூடிய நபர் இருக்கிறாரா, அற்புதம் செய்கிற இயேசு வருவாராங்கிற ஒரு பயங்கர கேள்விக்குறிய இருந்தது. இறங்கினா இவர் வரமன்னு நம்ம போயிடணும். வீட்டுக்கு போனால் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி எல்லாம் செய்தான். வந்தவொன்னு சொல்கிறான், ஆண்டவரே நியாயப்பிரமாண சட்டம் என்னதோ அதை நான் செய்துட்டேன், நீ வீட்டுக்கு வாரேன்னு சொல்லும்போது என் வீடு சட்டத்தின்படி என்ன செய்யணும், செயல்பட வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாண சட்டம் என்னென்னு சொல்லுதோ அதன்படி கொடுக்கல் காரியங்களில் 5 மடங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சேர்த்து கொடுத்துட்டேன். எல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கும்போது ஆண்டவர் அவன்கிட்ட இதெல்லாம் செய்ய அதெல்லாம் செய்யலாம் ஒன்றும் சொல்லலை. அவனுக்கு அற்புதமான ஒன்று சொன்னான். இந்த வீட்டிற்கு இன்றைக்கு என்ன வந்தது, ரட்சிப்பு வந்தது. கர்த்தருக்கு பயப்பட்டவதான். அந்த ரட்சிப்பின் வீடு சுற்றியுள்ள அந்த எரிகோ பட்டணம் முழுவதற்கும் பிரபலமானது இந்த ரட்சிப்பின் வீடு என்பதை. சகையின் வீடு ரட்சிப்பின் வீடு. ஆமாம். கர்த்தருக்கு பயப்பட. இன்றைக்கி அவன் ஏறி நின்ற மரத்தை அப்படி சுற்றி வச்சுருக்காங்க. மரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் அவன் ஏறினான் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை மரத்தை காமிச்சு இதில் தான் சகை இருந்தால் ஏசு இந்த பக்கம் வந்தார். அவன் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அது இப்போ ஒரு தேவ ஆலயமாக வச்சுருக்காங்க. ஒரு ஆலயமாக மாற்றி வைத்திருக்கிறாங்க. அந்த வீடு கொஞ்சம் தூரம் தள்ளி ஏத்தாக்கில் தான் இருக்குது. கர்த்தருக்கு பயப்பட மாட்டாவதான். அவன் இன்றைக்கு அதெல்லாம் இருப்பது போல தெரியலாம். ஆனால் எத்தனையோ வீடுகள் அன்றைக்கு இருந்தது, எத்தனையோ ஐஸ்வர்யமான வீடு இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி இல்லை. ஆனால் சகை வீடு மட்டும் இன்றைக்கி இருக்குது. ஆமாம். கர்த்தருக்கு ஏன் சொன்னால் ரட்சிப்பின் அவன் மறைந்து போனதால் அந்த இடமே இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் ரட்சிப்பின் வீடு என்று சுட்டி காட்டுவதற்கு, ஒரு விசேஷ ஆசீர்வாதம் அந்த வீடு பெற்றுக்கொண்டதை சுட்டி காட்டுவதற்கு தேவன் அவன் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அவர் ஆமாம். தேடி வந்து நாம் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கொடுக்கும் தேவன் நாம் அவரை தேடும்போது நன்மையாலே நிரப்புவாராக. ஆமாம். கர்த்தருக்கு பயப்படாததாக. காத்திருந்தவர்களுக்கு கொடுக்கிற தேவன் எதிர்பார்த்ததையும் அவர் என்ன செய்வார், அவர் கொடுப்பார். எதிர்பாராத நன்மைகள் இவனுக்கு உத்தம ஆசீர்வாதத்தோடு தாவீது கொடுத்தார். சைவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார். கர்த்தருக்கு பயப்படாது. அதோடு மாத்திரமல்ல, யாக்கோபுடைய வாழ்க்கையில் பாடணும். அவன் மனாந்தரத்தில் போகும்போது அவன் எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தர் எனக்கு இப்படிலாம் செய்வார்னு எதிர்பார்க்கல. அவன் போகும்போது வீட்டை விட்டு புறப்படும்போது முதல்ல அண்ணன் கைக்கு தப்பிச்சு போனான். மரணத்திற்கு தப்பு வைக்கப்பட்டவன் அப்படி அவங்க அம்மாவை சொல்லிவிட்டதே இருந்தான். அந்த பேக்கால் சொல்லிவிட்டதே இருந்தான், அண்ணன் உன்னை போட்டு தள்ளிடுவான். ஆகவே ஒரே நாளில் 2 பேரையும் இழக்க நான் என்ன செய்யலை. உனக்கு பிரச்சனைன்னு போட்டான்னா மக்கள்லாம் கூடி அவனையும் என்ன செய்வாங்க, பிரச்சனை உண்டு பண்ணிடுவாங்க. ஆகவே 2 பேரையும் நான் இழக்க விரும்பவில்லை, நீ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிரு அனுப்பிட்டாங்க. சொன்னார், கொஞ்ச நாள் கழித்து அவன் மனம் மாறிடுவான், அவனை ஆள் அனுப்பி என்ன செய்கிறேன் கூப்பிட்டுக்கிறேன். இவங்க சொல்லி விட்டது இதுதான். போகும்போது அவன் சாப்பாடு கட்டிகிட்டு போகிறான். அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் முடியாது.
புறப்பட்டு போயிட்டான். கர்த்தருக்கு உயிர் தப்ப போனவன் தான். அவனை ஆசீர்வதித்தான். ஈசாக்கு அவன் ஆசீர்வதித்தான். அவன் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பிட்டு கூட அவன் எடுக்கலை. ஏன்னா இவனுக்கிட்ட தான் சேஷபுத்திர பாகத்தின் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த வீட்டில் ஒரு சொத்தெல்லாம் இவனுக்கு 2 பங்கு இருக்குது. ஆனால் அதில் ஒன்று கூட அவன் தகப்பன் வீட்டில் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்கு இருந்தது. ஈசாக்கின் ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கணும்? யாக்கோபுக்கு இருக்கணும். ஆனால் அந்த ஆடு மாடு மிருக ஜீவன் ஆசீர்வாதத்தில் உள்ள ஒன்று. ஆனால் அது அல்லாத வேறொரு ஆசீர்வாதம் இருந்ததே தவிர இந்த மிருக ஜீவன், சொத்து, பரிவாரங்கள் இதெல்லாம் அவனுக்கு ஒன்று கூட வரல. தேவன் மட்டும்தான் அவனை ஆசீர்வதித்தார். சந்ததியாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை விட தேவன் கொடுத்த மகத்தான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டவன். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. போகும்போது வெறும் கையாக தான் போனான். ஜீவன் தப்ப போனவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த எல்லையிலே தேவன் அவனை உருவாக்கினார், புடமிட்டார், அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்த புருஷன் விருத்தி அடைந்தான். வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடைந்தவன் அந்த எல்லைக்கு வரும்போது சொன்னான், இந்த எல்லை ஒரு காலகட்டத்தில் நான் கடக்கும்போது வெறும் கையாய் கடந்து போனேன். கையில் ஒரு கோல் மட்டும் தான் இருந்தது. எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் செய்வார் என்று என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வேண்டிக் கொண்ட ஒன்றே ஒன்று என்னென்னா, எனக்கு நல்ல சாப்பாடு வேணும், உடை வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும். இந்த 3 கொடுத்தா கர்த்தருக்கு நான் வரும்போது எனக்கு செய்த இந்த நன்மைக்கு நான் பலி செலுத்துவேன், இந்த இடம் கர்த்தருடைய வீடாக மாறும் என்றெல்லாம் சொல்லி பொருத்தனை செய்து கொண்டு போனவன் தான். அவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருவான்னு சொல்லி அவனே எதிர்பார்க்கல. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அந்த ஆச்சரியத்தில் மூழ்கி சொல்லுகிறான், வெறும் கையாய் போன என்னை 2 பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்து என்னை நிறைவான நன்மைகளாலே தேவன் நிரப்பினார். ஆமென். கர்த்தருக்கு பார்வோன் முன்னால் நிற்கும்போது சொன்னார், தாயின் கற்பத்தில் பிறந்த நாள் முதல் இதுவரை ஆதரித்து வந்து நன்மை செய்த தேவன் அவர். ஆமென். கர்த்தருக்கு பயமுண்டாவது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே நாம் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்ளபடி அமர்ந்திருக்க நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நிறைவாய் இந்த மாதத்திலே நமக்கு தருவாராக. ஆமென். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. கர்த்தர் தர வேண்டும் என்று கேட்போம். கர்த்தர் ஏன்னா தேடுகிறவருக்கு நன்மையால் நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவன் அவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன் அவர். எத்தனையோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் மட்டும்தான் நம்ம தேடி நன்மை கொடுத்தார். சில வேளை நம்ம எதிர்பார்க்காத நன்மை கொடுப்பார். நாம் ஒன்றை கேட்போம், சில நேரங்கள் வேறு ஒன்று நமக்கு கிடைக்கும். ஏன் நமக்கு தெரியாது, பிறகுதான் தெரியும். தேவன் ஏன் இதை கொடுத்தார் என்பது பிறகுதான் என்ன செய்யும் நமக்கு தெரியும். ஆனால் கேட்ட ஒன்று இன்றைக்கு வராது, சில காலங்கள் கழித்து நமக்கு என்ன செய்வார்? தேவன் அதை தருவார். இதை தருவதற்கு முன்பு தேவையான ஒன்றை அவர் முதலாவது தரக்கூடிய தேவன் அவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு என்ன நன்மை தேவையோ அதை அறிந்திருக்கிற ஆண்டவர் அது நிறைவாய் தருவார். ஒன்றே ஒன்று, அவரை முழு இதயத்தோடு தேடக்கூடிய அந்த மனப்பான்மை, முழு இதயத்தோடு தேடக்கூடியதான உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமென். அவரை எப்படிலாம் தேட வேண்டும் சொல்லப்பட்டதோ அப்படி எல்லாம் நாம் தேடும்போது கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் அவர். ஆமென். கல்விப்படி நாம் ஜெபம் பண்ணுமா? வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் இதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. நான் தங்கினதை சுதந்திரமா என்னொட்டி தந்தி. பரதேசியா நான் தங்கினதை எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உங்கள் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உங்கள் என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே.
எல்லோகேம் 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 உம்மை துதிப்பேன். எல்லோகேம் 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 உம்மை துதிப்பேன். நீங்கள் வேண்டிக் கொள்ளாத ஒன்று இயேசு ஒன்றுதான். நீங்கள் வேண்டிக் கொள்ளாத, அவரை இதற்காக தேடாத சூழ்நிலையில் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி தேவையான நன்மையை இயேசுவின் மூலமாக நமக்கு தேவன் கொடுக்க அவர் கிருபை செய்த தேவன். அவர் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு நிச்சயம் தேவன் பரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய மாபெரும் நன்மை, அற்புதமான நன்மை. இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை இதனால் வரை நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்புக்கொடாமல் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ரட்சிப்பின் நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பாவ மன்னிப்பு நிச்சயமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னால் தேவன் அந்த நன்மையினாலே உங்களை நிரப்ப வல்லவர். அதில் மாத்திரமல்ல, பல காலங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஏங்கி தவிக்கிறோம், கண்ணீர் விட்டு ஆண்டவரை தேடி வந்து கதறி முறையிட்டிருக்கிறோம். நம்ம எதிர்பார்த்திருக்கிற பெரிய காரியத்தை அவர் நிறைவு செய்ய வல்லவர், கொடுக்க வல்லவர். எதிர்பாராத சூழ்நிலையை உங்களை அழைத்து வந்து அவர் கொடுப்பார். அந்த நன்மையை கர்த்தர் நிச்சயமாகவே தருவான். இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்ப்போம். காத்திருக்கிறதில் இருதயத்தை இழைக்க பண்ணியிருக்கலாம். இந்த விரும்பின நன்மையை கர்த்தர் கொடுக்கும்போது அது ஜீவ விருட்சம் போல கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவர். நீங்கள் எதிர்பார்த்தது தான், எதிர்பாராத நாளிலே, எதிர்பாராத நேரத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். கர்த்தருக்கு பயன்படும் அந்த நன்மை கரத்திலே இரட்சகனை ஏந்தி கொள்ள உனக்கு கிருபை செய்தது போல அந்த ரட்சிப்பின் மேன்மை கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே நம் சுமப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. அல்லேலூயா. தேடி வந்து இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது போல நம்முடைய குடும்பத்திற்கு தேவன் அற்புதம் செய்வாராக, நன்மை நாளை நிரப்புவாராக. மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துவாராக. குடும்பத்திலே, பிள்ளைகள் வாழ்விலே, கணவர் வாழ்விலே, மனைவி, பெற்றோர் வாழ்விலே தேவன் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டுமோ அந்த நன்மையான மாற்றங்களை அவர் செய்து முடிப்பாராக. ஆண்டவர் உத்தம ஆசீர்வாதத்தோடு நம்மை எதிர்கொண்டு வந்து அவருடைய நன்மையினாலே நிரப்புகிறவர். நீங்கள் கேட்காத ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருவார். ஒரு ஆண்டு சமூகத்தில் வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்நாள் ஆண்டு சமூகத்தில் பல வருடங்கள் வந்து வந்து முறையிட்டு நீடித்த காலம் ஜபங்கள், நீடித்த நாட்களுடைய ஜபங்கள், பல ஆண்டு ஜபங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, பல ஆண்டு ஜபம், ஒரு நாள் கண்ணீர் விட்டு கதறி இதயத்தை ஊற்றி போனவர்களுக்கு தேவன் அவரை எதிர்பார்த்த நன்மை கொடுத்தது போல இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டு சமூகத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு இதை செய்ய மாட்டீரா என்று கண்ணீர் விட்டு ஆண்டவர் சமூகத்தில் முறையிட்டு விட்டு போக போது நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை உங்கள் குடும்பத்திலே கொண்டு வந்து கொடுக்க தேவன் வல்லவன். ஒரு முறை அவர் சமூகத்தை சொல்லுவோம், உம்மை தேடி வந்திருக்கிற எங்களை நீ ஒருபோதும் கைவிடக்கூடாதையா. நாங்கள் எதிர்பார்த்ததும் ஆண்டவரே நாங்கள் எதிர்பாராததும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காத்திருக்கிறதை ஆண்டவரே நாங்கள் எதிர்பாராத காலத்தின் நடுவே நிறைவு செய்கிற கர்த்தரையானே எங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. ஒரு பேச நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கிருபை செய்ய வல்லவர், கிருபை செய்ய வல்லவர். பரிசுத்த நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரமையா. உடைய பிள்ளைகளாய் நாங்கள் உண்டு கூடி உடைய சமூகத்திலே ஜெபிக்க நீ கொடுத்த கிருபைக்கு நன்றி. உம்மை தேடி வந்த எந்த நபரையும் வெறுமையாய் அனுப்புகிற ஆண்டவர் அல்ல. எப்படி எல்லாம் ஆஸ்வதிக்க வேண்டுமோ, எந்த நன்மைகளில் நான் நிரப்ப வேண்டுமோ, எப்போது நிரப்ப வேண்டுமோ, எப்படி நிரப்ப வேண்டுமோ எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற நன்மையான ஈவுகளை பரத்திருந்து கட்டளையிடுவீராக. பவுல் சொல்வது போல தேவன் அருள் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வது போல எல்லா நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய நாட்களின் நேரங்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆசீர்வதியும் உடைய பிரசவத்துக்கு மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயமண்டவதாக. கர்த்தரை பந்தி உண்டு இருக்கிற அமர்ந்த இடத்துக்கு செல்லும்படி கேட்கிறேன். மற்ற போக வேண்டிய விரும்பினால் நீங்கள் போகலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.
பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. காடியை போல கசந்திருக்கோ கஷ்டங்களை இயேசுவிடம் சொல். காடியை போல கசந்திருக்கோ கஷ்டங்களை இயேசுவிடம் சொல். ஏறுகின்றார் கள்ளாடி தவழ்ந்து களை போடே. என் நேசர் குருசை சுமந்தே என் நேசர் மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். நீ நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா